12 அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு ஊழல் செஞ்சாங்கன்னு இருக்கு. ஈடிய அவங்க பேர்ல வழக்கு போடல அப்படின்னு இவர் வழக்கு போட்டிருக்காரு ஹைகோர்ட்ல. அந்த ஜி சதுர நிறுவனத்துக்கு வேல்ஸ் குழுமம் அவருடைய மனைவி பேர்ல இருந்த ஆர்த்தி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிற டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ இடி கேட்குறாங்க, எனக்கு அதெல்லாம் கொடுங்கயா, நாங்கள் அங்கே ரெய்டு பண்ணோம்னா இவங்க பார்த்தாங்க இடி கூடாது, வழக்கு இருந்தால் தான் பிரச்சனை வரும். இடிக்கு என்ன சிக்கல்? எஃப்ஐஆர் இருக்கணும். ரெண்டாயிரத்தி 21 சபரீசன் வீட்டெல்லாம் ரெய்டு பண்ணப்ப தேடினப்ப ஜி ஸ்கொயர் குழுமத்திலேயே ஒரு கம்பெனியில் அவர் டைரக்டரா இருந்தார். நான் என்னுடைய பின்னி லேண்டுக்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு கணக்கு கொடுக்குறாரு. இந்த வழக்கை நாங்கள் விசாரிச்சிட்டோம், எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னு மூடிட்டேன். வழக்கை சபரீசன் மீது கேஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு இந்த வழக்கை மூடி இருக்காங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுக எம்பி ஒருவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் மேல இடி வழக்கு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. யார் அந்த அமைச்சர், என்ன விவரம் சார்? இல்ல, அவர் ஒரு அமைச்சர்ல இல்ல, 12 அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு ஊழல் செஞ்சாங்கன்னு இருக்கு. ஈடிய அவங்க பேர்ல வழக்கு போடல அப்படின்னு இவர் வழக்கு போட்டிருக்காரு ஹைகோர்ட்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல திருட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உதவி பண்ணலாம். ஆனா திருடனை பிடிச்சா கூட நம்ம அடிப்போம். பட் அடிக்கிறது 1-2 அடிக்கலாம், அதுக்கு அடிச்செல்லாம் கொல்லக்கூடாது. நம்ம போலீஸ்காரன் படிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல ஆகாஷ் பாஸ்கர் டெலிசன் ஒருத்தனை இதுல அடிச்சாங்க, கோயில் திருட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தனை அடிச்சு கொண்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 30 பேர். பட் போலீஸும் சட்டப்படியாக கைது செய்து தண்டனை வாங்கி தரணும். இப்ப இங்க யார் ஆட்சி பண்றது? திமுக. உங்ககிட்ட போலீஸை வச்சுக்கிட்டு ஏன் இடி வரலங்கிற? இடி எப்ப உள்ள வர முடியும்னா டிவிஎஸ்சி வழக்கு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போடணும். இப்ப நீ ஒழுங்கா எஃப்ஐஆர் போட்டா வந்திருக்கணும். இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு 1000 இடத்துல ரெய்டு பண்ணாங்கம்மா. திமுக வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வீடு, ஆபீஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, அப்படி இப்படின்னு ஒரு 1000 இடத்துல ரெய்டு பண்ணாங்க. அதுல 3 பேர் மேத்துல தான் கேஸே போட்டாங்க. விஜயபாஸ்கர்னு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் இவர் சேவூர் ராமச்சந்திரன், இன்னும் ஒரு அமைச்சர். ஆனால் போன ஆட்சியில் திமுகவில் யாரோ கோயம்புத்தூரில் கேள்வி கேட்டா ஸ்டாலின் என்ன சொன்னார்? நீ வேலுமணி அனுப்பிச்ச ஆளா? வேலுமணி மீது நான் வழக்கு போடுவேன், இவர் மீது வழக்கு போடுவேன். ஒரு ஏன் வழக்கு போடல? இப்போ என்னாச்சு தெரியுமா? நேற்று ஒரு 2 நாள் முன்னாடிங்க சார் அந்த விஜயபாஸ்கர் வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் அவர்களுடைய வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க சார். எதனால அந்த வழக்குன்றது வாபஸ் வாங்கப்பட்டது? ஏன்னா இவங்களே வழக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்களே வாபஸ் வாங்கியிருக்காங்களே. ஏமா விஜயபாஸ்கர் வழக்கு என்னன்னா, அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். சுகாதாரம்னா மருத்துவம்லாம் அது கீழே வரும். உங்களுக்கு மெட்ராஸில் ஒரு பெரிய கல்வி, மெட்ராஸ் பல புதிய அம்பானி அதானிகள் உருவாகி இருக்காங்க தமிழ்நாட்டில். பெரிய அதானின்னு சொன்னால் நம்ம கலாநிதி மாறனை சொல்லலாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? லண்டனில் போய் ஒரு டீமை 1050 கோடிக்கு வாங்கியிருக்காரு. அதுக்கு 2 கோடி ரூபாய்க்கு பாகிஸ்தான் பிளேயர் வாங்குறாரு. நம்ம இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அது தனியாக ஓடிட்டு இருக்கு. கவாஸ்கர் கண்டிச்சிருக்காரு, கபில் தேவ் கண்டிச்சிருக்காரு. அது பெரிய அம்பானி அதானி. இங்க திமுகவில் வெளியில கட்சி சாராம நிறைய அம்பானி அதானி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பேர் என்ன? கல்வி தொந்தைகள். அதுல முக்கியமான யாருமா? வேல்ஸ் காலேஜ் ஐஸ்வரி வேலன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருந்தார், காமெடி நடிகர். அவருடைய தம்பி ஐஸ்வரி கணேஷ், அவர் நடத்துறதுதான் வேல்ஸ் குழுமம். அவங்க மெடிக்கல் காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு அதிமுக காலத்துல போனாங்களாம். அதுல லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு வழக்கு போச்சு. அங்க போய் ரெய்டு பண்ணா அந்த வேல்ஸ் குழுமம், நம்ம சூப்பர் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், யாரு? மாப்பிள்ளை சார். அவங்க நடத்துறது குழுமம் என்னது? ஜி சதுரம். அந்த ஜி சதுர நிறுவனத்துக்கு வேல்ஸ் குழுமம் அவருடைய மனைவி பேர்ல இருந்த ஆர்த்தி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிற டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ இடி கேட்குறாங்க, எனக்கு அதெல்லாம் கொடுங்கயா, நாங்கள் அங்கே ரெய்டு பண்ணோம்னா இவங்க பார்த்தாங்க இடி கூடாது, வழக்கு இருந்தால் தான் பிரச்சனை வரும். இடிக்கு என்ன சிக்கல்? எஃப்ஐஆர் இருக்கணும். இப்போ எதுக்காக கேஎன் நேரு 2020 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காருன்னு கேஎன் நேருக்கு எவ்வளவு ஆதாரம்? 2535 இது வாட்ஸ்அப் சேட்டை கொடுத்துருக்காங்க. எப்படி? நீங்கள் பிஇ பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா நான் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கும் போவீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? 25 லட்சம் 35 லட்ச ரூபா வாங்கிட்டு
வேலை கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கு பணம் கொடுத்ததுக்கு ப்ரூஃப், அந்த பணம் வெளிநாட்டுக்கு போனது ப்ரூஃப் வரைக்கும் அத்தனையும் வாட்ஸ்அப் சேட்டாக எடுத்து கொடுக்கப்பட்ட இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அதுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் இருந்தா தானே நீ எங்க சபரீசன் வீட்டுக்கோ இல்லாட்டி ஐஸ்வரி கணேஷ் வீட்டுக்கோ போவீங்க. ஸோ விஜயபாஸ்கர் எஃப்ஐஆரே மூடிடுவோம். ஏன்னா இந்த எஃப்ஐஆர் மூடுறதுங்கிறது இது முதல் தடவை இல்லை. அது ஏன் மூடுறாங்கன்ற கேள்வி வருதுல்ல. எஃப்ஐஆர் மூடிட்டா இந்த வழக்கை ஈடி உள்ள வர முடியாது. நம்ம இது இருக்கு இல்லைங்களா, பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு, PM ஆவாஸ் யோஜனா. அந்த இதுல பல இடத்துல வீடு கட்டாமையே கட்டின மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல எஃப்ஐஆர் போட்டா எப்படி போடணும்னு அங்க இருந்து நம்ம ஸ்டாலின் சார் அலுவலகத்துல இருந்து லெட்டர் வருதுமா, அறிக்கை. யாரும் ஊழல் செய்த பிரிவுகளில் வழக்கு போட்டுறாதீங்க. அதாவது இடி உள்ள வரணும்னு சொன்னால் அது அந்த 88 விதமான லிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் ஊழல் செய்திருந்தால் பிரெடிகேட் அஃபென்ஸ்னு பேரு. இந்த மாதிரி குற்றங்களில் பணம் சம்பாதித்து சேர்த்திருந்தால் அங்க ரெய்டு பண்ணலான்னு இருக்கு. சோ பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னா இவங்க உள்ள வர முடியாது. எஃப்ஐஆர் இல்லைன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை. இதுல யாரெல்லாம் காப்பாத்திருக்காங்க தெரியுமா? நம்ம இப்ப தம்பி சார்னு ஒண்ணு வந்துச்சுங்களே, டாஸ்மாக்ல ரெய்டு பண்ணப்போ ஒரு தம்பி சார் என்ன பண்றாரு, லெட்டர் அனுப்புறாரு டாஸ்மாக் MDக்கு, டெண்டர்லாம் போடாதீங்க, எங்க கட்சிக்காரனுக்கு ஆபத்து வரும் FL2க்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு தான், இந்த பிராண்டு தான் நீங்க வாங்கணும் அப்படின்லாம் எஸ் தம்பி சார்னு ஒரு பதில் கொடுக்குறாரு. ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரியல் எஸ்டேட் கம்பெனின்னா என்ன, இப்போ இங்கே ஒரு இடம் வாங்குவீங்க 2 கோடிக்கு, அப்புறம் இன்னொரு இடத்துல 5 கோடிக்கு வருது, அங்கே வாங்கி கட்டணும்னு போவீங்க, இன்னொன்று 20 கோடி, இப்படி பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 2 பார்ட்னர் சேர்ந்து பணம் போட்டு பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பார்ட்னருக்கு என்கிட்ட இதுக்கு மேலே பணம் இல்லைன்ட்டார். ஆளுக்கு 50-50ன்னு திறந்தது, உங்ககிட்ட பணம் இல்லை, கேமரா தம்பி நீயே வச்சுக்கொண்டு உங்க இது 10% குறைஞ்சி போச்சு. இப்போ அவர் என்ன பண்றாரு, நான் பிரைவேட் பப்ளிக் ஷேருக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 10%க்கு இப்போ நான் 8-7 கோடி கொடுக்குறேன்றார். நீங்க என்ன பண்றீங்க, ஹைகோர்ட்ல 12 கோடி கொடுக்கணும்னு வழக்கு போடுறீங்க. இந்த நிலைமையில அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய நெருக்கமான தம்பி சார் ஒரு அட்வைஸ் கொடுக்க, உங்களை மாதிரி நான் சொல்றேன் அந்த 10% ஷேர் வச்சிருந்தவர் போய் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறாரு. என்னை இவர் ஏமாற்றிட்டார். அவர் என்ன பண்றாங்க, அவர் வீட்டுக்கு அப்புறம் இடி ரெய்டு போய் 460 கோடிக்கு டாக்குமெண்ட்லாம் எடுத்தாங்க. அவரு கொடுத்த உடனே ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு 15ஆம் தேதி கோர்ட்டு கிடையாது, 36 மணி நேரம் அவருக்கு சாப்பாடு கொடுக்காம ஒரு 500 கோடி கோடீஸ்வரனை மிரட்டி அவர்கிட்ட இருந்து அவர் அக்கௌண்ட்ல இருந்த ஒரு 10 கோடிக்கு செக்கை கரண்ட் செக் வாங்கிட்டு மீதி 50 கோடி, நீங்க கேட்டதே 12 கோடி தான், 50 கோடி ரூபாய்க்கு போஸ்ட் டேட்டட் செக்கை வாங்கி அவரை விட்டுறாங்க. அவரு சைலண்டா இருக்காரு. ஏன்னா இங்க தம்பி சார்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் உள்ள ஆளுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வக்கீலை பிடிக்கிறார். யாரு வக்கீல், இப்ப தமிழ்நாட்டுக்கு முதல் அரசு வக்கீலாக இருக்கிற VS ராமனை பிடிக்கிறார். மயிலாட் என்னோட கிளைண்ட்டும் எட்டி வாங்கிட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அவரையே அரசு வக்கீலா போட்ட உடனே செட்டில்மெண்ட் போட்டு அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல அந்த எஃப்ஐஆர் பெண்டிங் இருந்தப்ப அந்த பார்ட்னர் வீட்டுக்கு ரெய்டு பண்ணா 600 கோடிக்கு சொத்து டாக்குமெண்ட் எடுத்தாங்க. இப்ப அந்த கேஸை முடிச்சாச்சு. அப்புறம் சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காருங்களே, அவரு போன அதிமுக ஆட்சியில ஒரு வழக்கு என்னன்னா, நம்ம OMR இருக்குல்லங்க, OMRல ஒரு டென்னிஸ் அகாடமி இருந்துச்சு, அத ஒரு பில்டருக்கு விற்கிறார். அந்த விற்கிறப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட் விலை சந்தை விலைன்னு இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கு இன்னைக்கு இந்த நம்ம ஆஃபீஸு கிண்டியில் இருக்குது, இந்த ரோட்ல இன்னைக்கு 4 கோடி போகும்னு வைங்க. ஆனால் கைட்லைன் வேல்யூன்னு பார்த்தா 1.25 கோடி தான் இருக்கும். கொஞ்சம் டீசெண்டான இருந்தால் 4 கோடிக்கே பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு 2-2.5 பண்ணுங்க அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் எனக்கு எங்கிட்ட ஒயிட்ல இல்லை அப்படின்னா 1.25 கோடிக்கே பண்ணிட்டு மீதியே கேஷாக வாங்கணும். அந்த மாதிரி அந்த கேஷ் காம்பனண்ட்டை அந்த பில்டர் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏமாத்திடுறாரு. அதுக்கு அவர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு வந்த உடனே ஐடி போய் ரெய்டு பண்ணுது. ஐடியில் அவர் அஃபிடவிட் கொடுக்குறாரு. அது 8 கோடிக்கு தான் வழக்கு. நான் என்னுடைய பின்னி லேண்டுக்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு கணக்கு கொடுக்குறாரு. அதுல அன்னைக்கு MLA-வாக இருந்த PKSன்னு போட்டு அவர் பேர் உட்பட ஒரு 10-15 அந்த ஐடிக்கு கொடுத்த ஸ்வர்ன் அஃபிடவிட்ல அந்த 50 கோடி யார் யாருக்கு கொடுத்தேன்னு சில இனிஷியல் சில அதிகாரிகள் கார்பரேஷன்ல இப்படி எல்லாம் கொடுத்து MP MLA பேரோட இருக்கிறது. எல்லாம் 2015-16-17 நடந்த விஷயங்கள். அதுல PKS இருக்கு. அதனால இந்த DVACன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்னங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் கீழே வர உள்துறைக்கும் காவல்துறை கீழே இருக்கிறதுல ஒரு பிரிவு பேரு லஞ்ச ஒழிப்புத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்.
அந்த துறை இந்த வழக்கை நாங்கள் விசாரிச்சிட்டோம், எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னு மூடிட்டேன். என்ன ஸ்வான் அஃபிடவிட் ஐடியில் கொடுத்தது. ஸோ சேகர் பாபுவை காப்பாற்றிச்சு. இங்கே தம்பி சாருக்கு தொடர்புடைய வழக்கில் காப்பாற்றியாச்சு. இப்போ நேரடியாக சபரீசனுக்கு தொடர்பு இருக்கிற வழக்கு, ஏன்னா வேல்ஸ் நிறுவனம் ஆர்டி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெடில் பல்லாவரத்தில் ஒரு அந்த 200 அடி ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயருடைய குழுமத்தோட அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதோடைய காப்பி இடி கேட்ட உடனே ஐயா கேஸே இல்லையா, நாங்கள் எஃப்ஐஆரை முடிச்சிட்டோன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ திமுக இதில் இன்னொன்றும் புரியுது. திமுக இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு, நாங்கள் மீண்டும் பதவிக்கு வருவோம் 2.0 அப்படிங்குது. 2.0 வருவோம்னா அடுத்த தடவை கூட மூடலாம்ல. ஜெயிக்க மாட்டோங்கிறது உளவுத்துறை சொல்கிறது. நீங்கள் உங்கள் கூட்டணிக்கு வருகிற நண்டு சிண்டு சில்லறையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கூட்டணியை பலம் காட்டுறீங்க. ஆனால் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்? திருப்பி ஆட்சி வந்தால் இடி அப்புறம் அடுத்த ஆட்சி இதை காலி பண்ணாது. அது மாத்திரம் இல்லை, இவர் கட்சியில் யாரெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க, வைத்திலிங்கன்னு ஒரு முன்னாள் அமைச்சர். அவரு நீங்கள் இங்கேருந்து ஊருக்கு போவீங்களா, பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே போய் ஏறுவீங்க? பெருங்குளத்தூரில். இந்த பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தாண்டிங்கன்னா ஒரு பெரிய ஐடி பார்க் இருக்கும். அதில் ஒரு 25 கோடியோ 200 கோடியோ ஊழல் பண்ணார்னு வைத்திலிங்க பேரில் கேஸ் டிவிஎஸ்சி தான் போட்டிருக்கு. இப்போ திமுகவில் சேர்ந்துட்டா என்ன ஆகிடும், எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பாவம் மன்னிப்பு ஞானத்தானம் வந்துச்சுன்னா வாஷிங் மிஷினில் போட்டு இவர்கள் எல்லாம் தூய சக்தி ஆகிடுவாங்க. இதற்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா சார், இல்லை சபரீஷன் அவர்கள் மட்டும் தான் இருக்காரு? அதில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தெளிவாக இருக்கிறது. ஜி ஸ்கொயர் நிறுவனங்கிறது ஒரு அந்த ஜூபா கார்பரேஷன் ஒரு வெப்சைட் இருக்குமா, அதில் போனீங்கன்னா அந்த ஜி ஸ்கொயர் கீழே ஒரு 25-30 கம்பெனி வந்துச்சு. 2021 சபரீஷன் வீட்டெல்லாம் ரெய்டு பண்ணப்ப தேடினப்போ ஜி ஸ்கொயர் குழுமத்திலேயே ஒரு கம்பெனியில் அவர் டைரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் தேடி நோண்டி அதை எடுத்து பேசுகிறோன்னு உடனே டைரக்டர்லேருந்து அவர் விலகிட்டார். ஆனால் அவருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குங்கிறது நீங்கள் ஒருத்தரையும் பணம் கட்டினா தான் எடுக்க முடியும். ஆனால் டைரக்டராக இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஸோ ஜி ஸ்கொயர் நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய இவர் அண்ணா நகர் கார்த்தி, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மீட்டிங் போட்டு போன மாதம் அந்த தொகுதியில் இருக்கிற திமுக தலைவர்களுக்கு வட்டம் மாவட்டம் செயலுக்கு இவங்களுக்கெல்லாம் 2 வீலரு, நீங்கள் ஆஃபீஸ் கொடுக்குற செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் ஓட்டிட்டு போகிறீங்க. அவர் புத்தம்புது 2 வீலரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கொடுத்தது வீடியோவாக ஓடுது, நான் சொல்லலை. இப்போ நேற்றைக்கு பார்த்தா மணச்சநல்லூர் எம்எல்ஏ, இன்னும் முறைகேட்டு புகழ் மணச்சநல்லூர் எம்எல்ஏ திமுக கதிரவன் ஒரு 9 பேருக்கு ஸ்கார்பியோ கார் கொடுத்துருக்காரு. ஸோ திமுக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்லாமல் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. அதனுடைய ஒரு பெரிய இதுதான் இந்த வழக்கை சபரீசன் மீது கேஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு இந்த வழக்கை மூடியிருக்காங்க. அதனால திமுகவுடைய தோல்வியை உளவுத்துறை, அவங்க வச்சிருக்கிற ஐபேக்கு, சுனில் கனோலு, இன்னும் பெண் நிறுவனம், இவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறார்கள் என்பது இந்த சி விஜயபாஸ்கர் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணதுலேருந்து தெரியும். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.